வணக்கம். கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் கேஎல் ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஏபிஎஸ்சி சென்சார் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராப் சென்சார் கேமராஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ உடனே இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடையலாம். இப்போ ஏபிஎஸ்சி சென்சார் கேமரா அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவோட கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதான ஒரு சென்சார். நார்மலாக நம்மளுடைய ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா அப்படிங்கிறது நம்ம பழைய காலத்தில் உள்ள அந்த ஃபில்ம் பார்த்துருப்பீங்க நீங்கள், 35mm ஃபிலிம். அந்த ஃபிலிமினுடைய ஒரு ஃப்ரேமுடைய ஒரு சைஸ், அதுதான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் சென்சாருடைய சென்சார் சைஸாக உங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு பக்கத்தில் 36mm அதனுடைய விட்தாக இருக்குது, அப்புறம் 24mm அதனுடைய ஹைட்டாக இருக்குது. அதுதான் ஃபுல் ஃப்ரேமுடைய சென்சாருடைய ஒரு சைஸ். பட் இந்த கிராப் சென்சார் கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்சார் சைஸ் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதாவது அதனுடைய விட்த் அப்படிங்கிறது 24mm இருக்குது, ஹைட் அப்படிங்கிறது சில கேமராவில் 15, சில கேமராவில் 16 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கேமராவோட இது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை கிராப் சென்சார் கேமரான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கிராப் சென்சார் கேமராவுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜில் முதல்ல எது நான் முக்கியமானது நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கேமரா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதையும் தவிர பார்த்திங்கன்னா விலையும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த 3 விஷயம் ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய யாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியை ஹாபியாக பண்ணுறீங்க, இல்லை ஒரு அமெச்சூர் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்ச ஒரு பார்ட் டைமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த கேமராவை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோ தூரம் உங்களுக்கு வெயிட் இருக்காது உங்களுக்கு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இது கூட வாங்கக்கூடிய மற்ற லென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரிலேட்டிவ்லி உங்களுக்கு விலை குறைவாக இருக்கும். அதாவது இந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவுக்கு வாங்கக்கூடிய லென்சஸை விட இந்த லென்ஸோடைய விலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சென்சாருடைய சைஸ் சின்னது அப்படிங்கிறதுல சில ப்ளஸ் பாயிண்ட்டு. அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா லென்ஸினுடைய ஆப்டிக்கல் குவாலிட்டி. ஸோ இதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக இஎஃப்எஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. அது கிராப் சென்சார் கேமராக்குன்னு உள்ளது. அண்ட் இந்த கேமராவில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஃப்ரேம் சென்சாருக்கு உள்ள இஎஃப் லென்சஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் எந்த லென்ஸ் பயன்படுத்தினாலுமே, இஎஃப்எஸ் லென்ஸ் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, இல்லாட்டி இஎஃப் லென்ஸ் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, இந்த 2 லென்ஸில் எந்த லென்ஸ் பயன்படுத்தினாலும் அந்த லென்ஸினுடைய ஓவரால் கவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 50mm லென்ஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதனுடைய ஓவரால் கவரேஜ் உங்களுக்கு 15mm தான் இருக்கும். அது கிராப் சென்சாரில் போட்டாலும் அப்படி தான், அது ஃபுல் ஃப்ரேமில் போட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கிராப் சென்சார் கேமராவில் போடும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுல் கவரேஜ் சென்சார் உங்களுக்கு எடுத்துக்காது. ஏன்னா சென்சாருடைய சைஸ் சின்னதாக இருக்குது, லென்ஸோடைய கவரேஜ் பெருசாக இருக்குது, சென்சாரோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அது நடுவில் உள்ள ஒரு சின்ன பாகத்தை மாத்திரம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த லென்ஸினுடைய ஆப்டிக்கல் குவாலிட்டியினுடைய பெஸ்ட் போர்ஷன் இந்த சென்சாருக்கு கிடைக்கிது. நார்மலாக ஒரு லென்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு எனி லென்ஸ் ஃபார் த மேட்டர், அந்த லென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய பெஸ்ட் ஆப்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய எட்ஜில் இருக்காது, அதனுடைய பெரிஃபரல்ஸில் இருக்காது, அதனுடைய நடுப்பகுதியில் இருக்கும். ஸோ அந்த நடுப்பகுதியில் தான் உங்களுக்கு சென்சார் இருக்கிறதுனால அந்த எந்த லென்ஸ் பயன்படுத்தினாலும் அதனுடைய பெஸ்ட் ஆப்டிக்கல் குவாலிட்டியை இந்த லென்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இல்லாட்டி போனால் உங்களுக்கு எட்ஜஸில் உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை எட்ஜஸில் ஷார்ப்னஸ் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கலாம், இல்லை எட்ஜஸில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கூட கம்மியாக இருக்கலாம், இல்லை எட்ஜஸில் சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஆப்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த எல்லாமே உங்களுக்கு கிராப் சென்சார் கேமராஸ் பயன்படுத்தும் போது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா சென்சாருடைய லைட் ரிசீவ் பண்ணக்கூடிய ஏரியா உங்களுக்கு அந்த லென்ஸுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் அல்லது மிரர்லெஸ் கேமராவை பயன்படுத்தி ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோடில் படம் எடுக்கிறீங்களா? முதல்ல ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோட்லேருந்து வெளியில் வாங்க. கேமராவில் இன்னும் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. ஃபோட்டோகிராஃபருடைய அடிப்படை விஷயங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமுள்ள படங்களை எடுங்க. கேமராவில் உள்ள எல்லா செட்டிங்லையும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அதை பயன்படுத்துங்க. காட்சிகளை சரியாக பார்க்க கற்றுக்கோங்க, ஒளியை சரியாக அனுபவித்து பயன்படுத்துங்க. காம்போசிஷன் அழகை பலத்தை ரசித்து அதை புரிஞ்சுக்கோங்க. சரியாக முறைப்படுத்தப்பட்ட என்னுடைய வகுப்புகளின் வழியாக நேரடியான செயல்முறை கற்றல் அனுபவத்தை பெறுங்க. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமிகளின்
நான் நடத்தக்கூடிய பகுதி நேரம் மற்றும் முழு நேர வகுப்புகளில் சேர்ந்து பயன்பெறுங்க. இன்னும் விவரங்களுக்கு இந்த வீடியோவினுடைய டீட்டெயில்ஸை பாருங்கள் அல்லது 9444441190 என்கிற எண்ணில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோட்டோகிராஃபியை உணர்வுபூர்வமாக செஞ்சு பாருங்கள். கிராப் சென்சார் கேமரா நீங்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மடங்கு அதிகமாகிடுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 50 mm லென்ஸை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது கிராப் சென்சார் கேமராஸில் போடும்போது அது வந்து ஒரு 75 mm மாதிரி உங்களுக்கு அதனுடைய வியூ வந்து உங்களுக்கு குறைஞ்சி அதனுடைய சப்ஜெக்டுடைய மேக்னிஃபிகேஷன் அதிகமாக காமிக்குது. அது மாதிரி 100 mm லென்ஸை போட்டிங்க அப்படின்னா அது 150 mm உங்களோட வியூ குறைஞ்சி அந்த மேக்னிஃபிகேஷன் அதிகம். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு 100 mm லென்ஸை போட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கோ அதை விட 1.5 மடங்கு அதிகமாக மேக்னிஃபிகேஷன் இருக்குது. மேக்னிஃபிகேஷன் நான் சொல்கிறது என்னன்னா தூரத்தில் உள்ள சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தில் தெரியுற மாதிரி தெரியும். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு இமேஜ் ஃபார்மேஷனில் நடுப்பகுதி மொத்தம் நீங்கள் க்ராப் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க, அப்போது பெருசாக தானே தெரியும் உங்களுக்கு. அதுதான் அதனுடைய கான்செப்டை. இதை வந்து நம்ம க்ராப்பிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த க்ராப்பிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது நார்மலாக வந்து கிராப் சென்சார் கேமராவில் நிறைய கேமராவில் வந்து 1.5x சொல்லுவாங்க, இன்னும் சில கேமராவில் 1.66 சொல்லுவாங்க. நிக்கான் கேமராஸ் எடுத்துட்டிங்கன்னா அது 1.5x மேக்னிஃபிகேஷன். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 50 × 1.5 75, 100 × 1.5 உங்களுக்கு வந்து 150, 200 + 1.5 300 அப்படி போய்க்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த லென்ஸில் இந்த கேமராஸில் வந்து உங்களுக்கு 18 mm உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் ஆரம்பிக்குது. அந்த ஜூம் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 18 to 55 தான் உங்களுக்கு கிட் லென்ஸ். ஸோ 18ல் நீங்கள் கேமரா நீங்கள் செட் பண்ணிங்க, லென்ஸை செட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய கவரேஜ் ஆக்சுவல் கவரேஜ் எப்படி கிடைக்கும் கேட்டிங்கன்னா 18 × 1.5 கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 mm தான் உங்களுக்கு இதனுடைய ஆக்சுவலான ஒரு கவரேஜ் கிடைக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராங்களுடைய கிட் லென்ஸுடைய கவரேஜ் கிட்ட உங்களுக்கு மேட்ச் ஆகி வந்துடுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு 1.5 மடங்கு அதிகமாகுது அப்படிங்கிறத க்ராப்பிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து ஃபோக்கல் லென்த் மல்டிப்ளையர் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எது இருந்தாலும் நமக்கு தேவை என்ன கேட்டிங்கன்னா அந்த லென்ஸை போடும்போது அது 50ங்கிறது 50 வேலை செய்யாது, அது வந்து உங்களுக்கு 75 வேலை செய்யும். இது வந்து ஆங்கிள் ஆஃப் கவரேஜை பொறுத்தது மட்டும்தான் அப்படி வேலை செய்யும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி விஷயங்கள் பூரா லென்ஸுடைய ப்ராப்பர்ட்டி என்ன உண்டோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த 18 போட்டிங்கன்னா 18 ப்ராப்பர்ட்டி இருக்கும், 50னா 15 ப்ராப்பர்ட்டி இருக்கும். 75 ப்ராப்பர்ட்டிக்கு அது போகாது. 75 அப்படிங்கிறது அதனுடைய மேக்னிஃபிகேஷன் இல்லை அதனுடைய கவரேஜ் மட்டும்தான் உங்களுக்கு மாறும். லென்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக மீதி உள்ள 3 ப்ராப்பர்ட்டிஸும் இதில் சேஞ்ச் ஆகாது. வைல்டு அனிமலை ஷூட் பண்ணுறீங்க, ஒரு ஜூலையோ இல்லாட்டி வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரிலையோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 200 mm லென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 300 அட்வான்டேஜ் உள்ள அந்த மேக்னிஃபிகேஷன் அந்த 200 mm லென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் சில சமயத்தில் சீரியஸான ப்ரொஃபஷனல் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட அவங்களோட ஃபுல் ஃப்ரேம் கேமரா கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கிராப் சென்சார் கேமராஸ் அவங்க வச்சுருப்பாங்க. லைக் 7D மாதிரி 7D Mark II மாதிரி சில கேமராஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் என்ன கேட்டிங்கன்னா இந்த இந்த ஃபோக்கல் லென்த் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு லாங் ரேஞ்சில். ஒரு மேக்ரோ மாதிரி ஒரு க்ளோஸ்அப்பில் எடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ அந்த கிட் லென்ஸ் இருக்குது, இதில் 18 to 55 ஒரு கிட் லென்ஸ். அதில் நீங்கள் 55ல் போய்ட்டு நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு உங்களால் மேக்னிஃபிகேஷன் கொண்டு வர முடியும். ஏன்னா சென்சாரோட சைஸ் குறைய குறைய மேக்னிஃபிகேஷன் அதிகமாகும், க்ளோஸ்அப்புடைய அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதில் பாயிண்ட். ஸோ எல்லா லென்ஸுக்குமே ஒரு மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ்னு ஒன்று உண்டு. அந்த மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லென்ஸில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் லென்ஸ் எடுத்துன்னு போய் நல்லா பக்கத்தில் வச்சு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் பெருசு பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மேக்ரோ லென்ஸ் மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தலாம். யாருக்காவது உங்களுக்கு வந்து மேக்ரோ சம்மந்தப்பட்ட விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லை ஒரு டெக்ஸ்சர் எடுக்கணும், இல்லை ஒரு பேட்டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து சின்ன விஷயத்தை நீங்கள் பெருசாக எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவோட அதே ஃபோக்கல் லென்த்தில் இந்த கேமரா வந்து பெட்டரான மேக்னிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு மேக்ரோ லைக் ஃபோட்டோஸ் இதில் உங்களால் எடுக்க முடியும். நேச்சர் லவ்வர்ஸ், அப்புறம் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, இன்செக்ட் லவ்வர்ஸு, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய பூன் நான் சொல்லுவேன். பொதுவாகவே உங்களுக்கு சென்சாரோட சைஸ் குறைய குறைய அந்த க்ளோஸ்அப்புடைய அந்த ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிராப் சென்சார் கேமரா விட மொபைல் ஃபோனில் எடுத்திங்கன்னா இன்னும் கூட கிட்ட போகலாம். நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இன்னும் பெட்டராக உங்களால் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா மொபைல் ஃபோனுடைய சென்சார் வந்து இந்த ஏபிசி சென்சாரோட ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ சென்சார் சைஸுக்கும் அதனுடைய க்ளோஸ்அப் ஃபோக்கஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. சென்சார் சைஸுக்கும் அது கொடுக்கக்கூடிய க்ளோஸ்அப்பில் அதனுடைய மேக்னிஃபிகேஷனுக்கு சம்மந்தம் இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் இந்த லென்ஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் ஃபார் அ பிகினர் ஒரு நல்ல ஒரு மேக்ரோ லென்ஸ் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த கேமராவினுடைய 5 அட்வான்டேஜஸ் உங்களுக்கு சொன்னேன்.
அதையும் தவிர நார்மலாக ஒரு கேமராஸ் அப்படிங்கும்போது ஒரு கிராப் சென்சார் கேமரா அப்படிங்கும்போதோ இல்லை ஒரு பேசிக் லெவல் கேமரா அப்படிங்கும்போதோ ஒரு பெரிய கேமரா யூசர்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேசிக்கலி வந்து ஒரு கருவியை வந்து நம்ம பெருசாக முதன்மைப்படுத்தி பார்க்கும்போது ஐயோ எங்கிட்ட கிராப் சென்சார் கேமரா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது மாதிரி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. எல்லா கருவிக்கும் அது சார்ந்த சில வரையறைகள் இருக்குது. இதுக்கு சில வரையறைகள் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் இந்த வரையறைகளுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த படங்கள் பிரமாதமாக வரும். ஸோ குறிப்பாக இந்த கேமராவுடைய முக்கியமான வரையறை என்ன கேட்டிங்க அப்படின்னா, இதோட வந்து ஒரு கிட் லென்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ அந்த கிட் லென்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட் லென்ஸ். யாராவது ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் புதுசாக ஆரம்பித்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நார்மலி இந்த கிட் லென்ஸோடு தான் ஃபோட்டோகிராஃபியை ஆரம்பிப்போம். ஸோ அப்போது இந்த கிட் லென்ஸில் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த சப்ஜெக்ட் நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த கேமராவுடைய பெஸ்ட் அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிட் லென்ஸை தாண்டி ஒரு லாங் டெலிஃபோட்டோ லென்ஸுடைய தேவை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இதில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது இதில் கிடைக்காது. அதனால் இந்த 18-55 mm அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் பர்பஸ் லென்ஸ். ஜென்ரல் பர்பஸ் லென்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த பீப்புள் எடுக்கலாம், நீங்கள் பிளேசஸ் எடுக்கலாம், லேண்ட்ஸ்கேப் எடுக்கலாம், ஈவன் ஈவெண்ட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிளோ ஒரு மான்யூமெண்ட்டோ ஹெரிட்டேஜ் சைட்ஸோ, ஸோ ஒரு நல்ல ஒரு 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 ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு லென்ஸு. அதனால் இதை நம்ம முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த லென்ஸையும் இந்த கேமராவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்த லெவலில் போகணும், நமக்கு தூரத்தில் உள்ள பொருள் எடுக்கணும் அப்படின்னா இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் லென்சஸ் உங்களுக்கு இருக்குது. அப்படி நம்ம போயிட்டுருக்கலாம். அதனால் கேமராவிலேருந்து படங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம ஜாஸ்தியாக நம்புறதை விட கேமராவை பயன்படுத்துகிறவர் தான் அந்த படத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத எப்போ நம்புறீங்களோ, அதாவது நம்ம தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து, நான் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அந்த சின்ன சின்ன வரையறைகள் லிமிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த 5 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த கிராப் சென்சார் கேமராவில் இருக்குது. அதனால் இந்த கேமரா வாங்கிட்டிங்களா இப்போது சூப்பராக படம் எடுத்து தூள் கலப்புங்க. ஏபிஎஸ்சி சென்சார்ஸ் இல்லாட்டி கிராப் சென்சார் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமராவினுடைய 5 முக்கியமான அட்வான்டேஜஸ் இல்லாட்டி 5 முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்டேட்ஸ்க்கு. இன்னும் இது மாதிரி சின்ன சின்ன அழகான வீடியோவோட உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.